நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம நட்சத்திர பலன்களை பத்தி பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்கள், அவங்களுடைய பிளஸ் மைனஸ், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க நட்சத்திரத்துல பிறந்தா எந்த தேவதையை வணங்கணும், உங்களுக்குன்னு ஒரு சில மிருகங்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாவே பார்க்கலாம். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்ல, இருக்கிற 27 நட்சத்திரத்துக்கும் நான் தனித்தனி வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். நீங்க பிளேலிஸ்ட்ல போய் உங்க நட்சத்திரத்துக்கான வீடியோவும் நீங்க பார்த்துக்கலாம். உங்க நட்சத்திரத்துக்கான நல்ல பிளஸ் மைனஸ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல நீங்க பிறக்கிறீங்க அப்படின்னாலே அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய ராசி மேச ராசி. முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நாம எழுத்து, அதாவது நட்சத்திர நாம எழுத்துன்னு சில எழுத்துக்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா சாசி வரிசைகள்ல இந்த சு, சே, சோ இது எல்லாமே உங்களுடைய நாம எழுத்தாக வரும். இப்போ ஆணாக பிறந்தா சுரேஷ், சேகர், செந்தில் இந்த மாதிரி பேர்கள் வரும். அதே மாதிரி பெண்ணாக இருந்ததுன்னா சுகுணா, சுலோச்சனா, சுகன்யா இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே வரும். இந்த எழுத்துலதான் பேர் வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. இந்த எழுத்துக்கள் தொடர் எழுத்தாக வந்தாலும் சரி, இல்ல இந்த எழுத்துக்கள் இல்லாம நீங்க பேர் வைக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. ஆனா இந்த எழுத்துக்கள் வர மாதிரி வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் நல்ல விதமா ஆக்டிவேட் ஆகும். அதுக்காகத்தான் இந்த நாம எழுத்துன்னு நம்ம சொல்றோம். சரி, அடுத்தது இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் ஒரு 3 கணங்களாக பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது தேவகணம், மனுஷகணம், ராட்சச கணம். நீங்க இந்த பொருத்தம் பார்க்கறதுலயே இந்த கண பொருத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தமாக இருக்குது. அதுல இந்த அஸ்வினி நட்சத்திரம் எந்த கணத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தேவ கணத்தை சேர்ந்தது. தேவர் வம்சத்திலிருந்து வந்தவங்க எல்லாருமே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் தான். நல்லா அரச குடும்பத்திலிருந்து வந்தவங்க, அரச குடும்பத்திலிருந்து வந்தவங்க இவங்க எல்லாமே அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. இந்த நட்சத்திரக்காரங்களுடைய தெய்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா சரஸ்வதி. சரஸ்வதியை வழிபடுறது உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய மிருகம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண் குதிரை. அதாவது குதிரை எந்த அளவுக்கு வேகமா போகுமோ அந்த அளவுக்கு வேகமா செயல்படக்கூடியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. ஒரு விஷயத்த இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தொடங்கிட்டாங்கன்னா அதனுடைய வேகம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். எவ்வளவு சீக்கிரமா ஒரு செயலை செஞ்சு முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமை படைச்சவங்க தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அதே மாதிரி இந்த அரச குணம் அவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆளுமை தன்மை இருக்கும். ஒரு லீடரா இருக்கிறதுக்கு எல்லா தகுதிகளும் உடையவங்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ஒரு படை தளபதியாக இருக்கிறதுக்கு ரொம்பவுமே தகுதி வாய்ந்தவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டி மரம். இந்த எட்டி மரம் எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல. ஆனா எட்டி மரத்துல நிறைய மகிமைகள் இருக்குது. இந்த எட்டி வேரையோ இல்ல எட்டி மரத்தோட குச்சியோ வீட்டுல வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த கெட்ட சக்திகளும் கிட்டையே வராது. எல்லாமே எட்டித்தான் நிற்கும். அதாவது பில்லி, சூனியம், ஏவல், பொறாமை, கோபம் இதெல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும். கந்திஷ்டி இது எல்லாத்தையுமே விலக வைக்கிறதுக்கு இந்த எட்டி மரம் ரொம்பவுமே உதவியாக இருக்கும். எட்டி மரம் உங்களுக்கு உங்க நட்சத்திரத்துக்கு உரிய மரம். அதே மாதிரி இதுக்குண்டான பறவை எதுன்னு கேட்டீங்கன்னா கழுகு. அதாவது ராஜாளின்னு சொல்லக்கூடிய ஒரு கழுகு இனத்தை சேர்ந்த ஒரு பறவை தான். ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு பறவை. இதை வல்லூருன்னு சொல்லுவாங்க. ராஜாளின்னு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதனுடைய வேகம் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அது பறக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதே மாதிரி ஒரு இரைய தேடுறதுக்கான வேகம் 300ல இருந்து 350 வேகத்துல போய் ஒரு இரையை அது பிடிக்கும். அதாவது ஒரு குளத்திலேயோ ஆத்துலயோ ஒரு மீன் இருந்தது அப்படின்னா அது எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அது பார்த்துருச்சுன்னா அந்த இலக்கை நோக்கி வெகு வேகமாக அந்த மீனை கவிட்டு போறத நீங்க ஆத்தங்கர ஓரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கலாம். அதனுடைய வேகத்தை ஈடுகட்டக்கூடிய பறவைகள் எதுவுமே கிடையாது. அவ்வளவு வேகமாக போவாங்க. இந்த மரங்கள், இந்த குதிரைகள், இந்த பறவைகள் எல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா இந்த குணங்கள் எல்லாமே அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப வேகமா ஓடக்கூடியவங்க. அதே மாதிரி இலக்கை நோக்கி பயணிச்சாங்கன்னா இன்னும் கூடுதல் வேகமாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை எந்த கெட்ட சக்தியும் நெருங்கவே முடியாது. எல்லா கெட்ட சக்தியும் இவங்களுக்கு எட்டித்தான் நிக்கணும். அந்த மாதிரியான ஒரு சக்தி படைச்சவங்க தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க.
எல்லா நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய 4 பாதமும் மேச ராசியில மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு பாதத்துல பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குணம் வேறுபாடுகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கவே தான் செய்யும். அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். அதாவது ஒரு ஞானக்காரகன் கேது. அந்த கேதுவுடைய குணங்கள் உங்ககிட்ட அப்படியே இருக்கும். நல்ல ஞானம் இருக்கும், நல்ல ஒரு பகுத்தறிவு இருக்கும், ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ராசி மேச ராசி செவ்வாயுடைய ராசி. இந்த செவ்வாய்க்கு உண்டான போர்க்குணம், கோபம் இதெல்லாமும் அதிகமாகத்தான் இருக்கும். கண்டிப்பா கோபக்காரங்க தான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. இவங்கள எதுவுமே நாம சொல்ல முடியாது. ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதை ஏத்துக்குவாங்க. மற்றபடி தப்பே பண்ணாம ஒரு விஷயத்த தப்புன்னு சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அது அந்த கோபம் ரொம்பவுமே ஜாஸ்தியாக வரக்கூடியவங்க தான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. இது 2ஆம் பாதத்துல வரும்போது இந்த கோபம் கொஞ்சம் குறையும். ஏன்னு கேட்டீங்கன்னா 2ஆம் பாதத்துல வரும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல வரும்போது நவாம்சத்துல உங்களுடைய சந்திரன் ரிஷப ராசியில இருக்கும். அப்போ அந்த சுக்கிரனுடைய குணங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கலந்திருக்கும். கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு நெளினமாக போகக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கண்டிப்பாக தரும். தன்னை அலங்காரப்படுத்திக்கிறதுல ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அஸ்வினி 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அதே மாதிரி அஸ்வினியில பிறந்துட்டாலே நல்ல ஒரு கம்பீரம், நல்ல ஞானம், நல்ல ஒரு படிப்பறிவு, நல்ல ஒரு போர்க்குணம், நல்ல தைரியம், எதற்குமே தயங்காத ஒரு குணம், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, படை தளபதியாக இருக்கிறது, ஒரு கூட்டத்தை செயல் நடத்தி போகக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இவங்க அரசியல்ல வந்தாங்க அப்படின்னா அது ரொம்பவுமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவராக கண்டிப்பாக இருப்பாங்க. 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல அறிவாற்றல் இருக்கும். கல்வியில ரொம்பவுமே சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. படிப்பறிவுல இவங்களை மிஞ்சவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லா படிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. கணக்கு வழக்கு பார்க்கறதுல ரொம்பவுமே சிறப்பாக இருப்பாங்க. இந்த அஸ்வினி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அன்பானவங்களாகவும், தாயார் மீது ரொம்பவுமே பாசம் கொண்டவங்களாகவும், நல்ல இரக்க குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து இவங்க தாங்கவே முடியாது. இவங்க கிட்ட இருக்கிற காசு பணத்தை கொடுத்து உதவி பண்ணக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. யாரையுமே தூக்கி விட்டு மேல கொண்டு வரக்கூடிய ஒரு குணங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. இதெல்லாமே அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய குணநலங்கள். இதுல மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கோபம் மட்டும்தான் கொஞ்சம் மைனஸாக வருது. கோபத்தை மட்டும் குறைச்சிட்டாங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். நல்ல அரசாங்கம், அதிகாரம், அரசாங்கம் பண்ணக்கூடிய நல்ல ஆற்றலும் திறமையும் கொண்டவங்க தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. சரி, இவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பிறக்கும் போதே கேது திசை. கேது திசை ரொம்ப நாள் கிடையாது. ஒரு 7 வருஷ திசை தான். நீங்க எந்த பாதத்துல பிறந்தாலும் ஒரு 5 வருஷம், 6 வருஷம், இல்ல 1 வருஷம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள்ல கேது திசையானது நடக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய திசை உங்களுடைய இளமை பருவத்திலேயே வந்துடும். ஆக சுக்கிரன் மட்டும் உங்க ஜாதகத்துல வலுவாக இருந்துருச்சு அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க லைஃப்ல ரொம்ப நல்லபடியா ரொம்ப இளமையிலேயே சைன் பண்ணிடுவாங்க. அந்த சுக்கிரன் திசை வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு பொருளாதாரம், நல்ல வசதி, நல்ல சொகுசா வாழக்கூடிய ஒரு அமைப்பு, கல்வியில ரொம்பவுமே சிறப்பாக வர்றது, எல்லாத்துலயுமே முதன்மையாக வரக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாத்தையுமே அந்த சுக்கிரன் நல்லபடியாக அவங்களுக்கு தந்துரும். அவங்களுடைய வாழ்க்கை 20 வருஷமுமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அதே அந்த சுக்கிரன் மட்டும் ஒரு சாதகமற்ற நிலையில நின்றுச்சு அப்படின்னா, அதாவது மீன லக்னமாகவோ தனுசு லக்னமாகவோ இருந்து அந்த சுக்கிரன் கேந்திர திரிகோணங்கள்ல நின்னுது அப்படின்னா அந்த சுக்கிரனோட தசை அவங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்யாது. நிறைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு, அப்பா அம்மாவை பிரிஞ்சு, இல்ல பொருளாதாரம் இல்லாம படிப்பும் கன்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழல், இந்த மாதிரியான சிக்கல்களுக்குள்ளெல்லாம் போகக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே வரும். ஆனா சுக்கிரன் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க. ஆனா இந்த பருவ வயதுல இந்த சுக்கிரனோட தசை வர்றது கண்டிப்பா அந்த 16ல இருந்து ஒரு 20, 23 வயசுல கண்டிப்பா சுக்கிரன் திசையில தான் நீங்க டிராவல் பண்றீங்க. அப்போ இது காதல் பண்ணக்கூடிய ஒரு வயதும் இருக்குது. அப்போ சுக்கிரன் திசையும் நடக்கும்போது அந்த காதல் வலைக்குள்ள போகாம இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கடந்து வரவே முடியாது. இதுல ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ கண்டிப்பா அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த சுக்கிரனோட தசை நல்லபடியா இருந்துச்சுன்னா லைஃப் 25 வருஷம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடியது சூரியனோட தசை. இந்த சூரியன் 6 வருஷ தசை. இது எந்த வயதுல வரும்னா ஒரு 23, 25 இந்த வயதுகள்ல உங்களுக்கு சூரியனோட தசை கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிரும். ஒருத்தருக்கு 20 வயசுலயே தொடங்கலாம். ஏன்னா
கேதுவுடன் அஸ்வினி 4ஆம் பாதத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் கூட கேது திசை இருக்காது. அப்ப 21 வயசுலயே சூரியன் தசை தொடங்கலாம். அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறந்திருந்தா ஒரு 26 வயசுலயும் கூட தொடங்கலாம். அப்படி தொடங்கக்கூடிய இந்த சூரியனோட தசை உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அப்படியே ஒரு திருப்பு முனையை கொண்டு வரும். ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த ஒரு நல்ல ஒரு இளமையான பருவத்துல கண்டிப்பாக வரும். அந்த சூரியனும் வலுவாக நின்றுச்சு அப்படின்னா அந்த டேர்னிங் பாயிண்ட் உங்களை நல்ல விதமாக கொண்டுட்டு போகும். ஒன்னா அரசாங்கத்துல நல்ல ஒரு உயரிய பதவிக்கு போவீங்க. அரசாங்க வேலை கிடைக்கிறது, அரசியலுக்குள்ள போறது, இந்த அப்பாவோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறது, இந்த அமைப்புகள் எல்லாமே அந்த 26 வயசுல தரும். ஆனா சூரியன் கெட்டுருச்சுன்னா அப்பாவோட ஒத்து போறதுல ரொம்ப ரொம்ப சிரமங்கள் இருக்கும். கண்டிப்பா இந்த 26 வயசுல அப்பா பேச்சை கேட்கறது ரொம்பவுமே சிரமம் எல்லா இளைஞர்களுக்குமே. அப்ப இந்த சூரியனோட திசையும் ஒரு சாதகமற்ற நிலையில வந்துருச்சுன்னா அப்பாவோட விரோதங்கள் ஏற்படும். அவரை இழக்க வேண்டிய ஒரு சூழல்கள் எல்லாமே வரும். ஒரு ஈகோ ஜாஸ்தி ஆகக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே வரும். ஆனா சூரியன் வலுவாக இருந்ததுன்னா அரசாங்கத்துல, அரசியல்ல, இல்ல அரசு சம்பந்தமான வேலைகள்ல போய் அவங்க நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல பருவமாகவும் இருக்கும். அப்புறம் 32 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரனோட தசை. இந்த சந்திரன் உங்களுக்கு மேச ராசியில தான் இருக்குது. அது வளர்பிறையாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்க லக்னத்துக்கு யோகராக இருந்ததுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். இந்த சந்திரனோட திசையில உங்களுக்கு திருமணமாகி குழந்தை அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வந்துருவீங்க. இந்த சந்திரனோட திசை அன்புக்கு கட்டுப்பட்டு நல்ல விதமாக உங்களை ஒரு நல்ல ஒரு தன்மையுள்ள மனிதராக மாற்றும். அதாவது கோபத்தை எல்லாத்தையுமே குறைச்சு ஒரு பொறுமை, நிதானம் இது எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும். அதே மாதிரி வெளியூர் போறது, வெளிநாடு போறது, இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த சந்திரன் உங்களுக்கு தரும். தொழிலையும் வேலையிலையும் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக தரும். சந்திரன் வலுவாக இருந்ததுன்னா அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். சந்திரன் பலவீனமாகும் போது இது சாதகமற்ற நிலையிலையும் போறக்கான அமைப்புகள் உண்டு. அம்மாவோட கொஞ்சம் சிக்கல்களையும் இது கொண்டாந்து தந்துடும் இந்த சந்திரனோட திசையில. சரி, இதுக்கப்புறம் சந்திரனோட திசை 10 வருஷம் முடிஞ்சது அப்படின்னா ஒரு 37, 38 இந்த வயசுல உங்களுக்கு செவ்வாய் திசை தொடங்கும். செவ்வாய் திசையானது ஒரு 7 வருஷம். இந்த செவ்வாயும் உங்க ராசிநாதன் தான் செவ்வாய். அதனால பெரிய பாதகங்களை கண்டிப்பா செவ்வாய் திசை உங்களுக்கு செய்யவே செய்யாது. முடிஞ்ச கூடுமான வரை நன்மைகள் தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த டைம்ல சொத்துக்கள் வாங்குறது, நிலங்கள் வாங்குறது, இந்த அமைப்புகள் எல்லாமே கொடுக்கும். சகோதர இடத்துல கொஞ்சம் ஒத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் கொஞ்சம் பலவீனமாக இருந்ததுன்னா சகோதர இடத்துல இந்த பங்காளி பிரச்சனைகள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு சூழல்களும் இந்த செவ்வாய் திசையில நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் வர்றது ராகு தசை. இந்த ராகு தசை 18 வருஷம். இதுவும் ஒரு 45 வயசுல உங்களுக்கு அந்த செவ்வாய் திசையானது வரும். சுக்கிரன் ஒரு 20 வருஷம், சூரியன் ஒரு 6 வருஷம், 26 வருஷம், சந்திரன் ஒரு 10 வருஷம், 36 பிளஸ் 7 43. அப்ப கேது ஒரு 2-3 வருஷம் இருந்ததுன்னா 45, 46 வயசுல கண்டிப்பா ராகு தசைக்குள்ள வந்துருவீங்க. இதுவுமே ஒரு முக்கியமான பீரியடு தான் ராகு. ராகு மேச ராசிக்கு நன்மைகளை கண்டிப்பாக செய்யும். இந்த ராகுவும் நல்ல ஒரு பொசிஷன்ல குரு பார்வையிலயோ இல்ல சுக்கிரனோட சேர்க்கையிலயோ நின்னுதுன்னா அந்த 18 வருஷமுமே உங்களுக்கு இன்னுமே கூடுதல் நன்மைகளை கண்டிப்பாக செய்யும். திரும்பவும் வெளியூர், வெளிநாடு, திரும்பவுமே இளமை பிறந்த மாதிரி ஒரு அமைப்பு இதெல்லாத்தையுமே கொடுத்து அந்த 18 வருஷம் உங்களை நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தி போகும் இந்த ராகு தசையானது. ஆனா அந்த ராகு பலவீனமாக நீசனோட வீடுகள்ல நின்னு சனி செவ்வாயுடைய பார்வைகள் வாங்கிருச்சுன்னா 45 வயசுக்கு அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகள், மன பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், குடும்பத்துல சிக்கல்கள் இது எல்லாத்தையுமே கொடுக்கும். இதனால ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் எல்லாமே வரும். இதெல்லாமே உங்களுக்கு அந்த 45 வயசுக்கு மேல ஒரு 18 வருஷத்துக்கு நடக்கும். 63 வயசு வரைக்கும். அப்ப 63 வயசுக்கு மேல உங்களுக்கு குருவோட தசை. உங்க ராசிக்கு பாக்கியாதிபதியோட தசை கண்டிப்பா நன்மைகளை தான் செய்யும். ஒரு 65 வயசுல குரு தசை வர்றது ஒன்றும் தப்பில்லை, கண்டிப்பா நல்லா இருக்கு. அது ஒரு 16 வருஷம், 71 வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு தசை. அதுக்கப்புறம் ஆயுள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுள் கண்டிப்பாக இருக்குது. அப்ப சனியுடைய தசை கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள், கைகள் வலி இதெல்லாமே கண்டிப்பா நோய் நொடிகள்ல போய் சிக்க வைக்கும். ஆக குரு திசையிலேயே உங்களுக்கு ஆயுள் முடிஞ்சா அது கொடுத்து வச்ச ஒரு அமைப்பு தான். இப்படித்தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பயணமானது இருக்கும். ஆரம்பத்துல சுக்கிரன் திசையில தொடங்கி இறுதியில சனி திசையில முடியுது. ஆக அழகா தொடங்கின ஒரு வாழ்க்கை, நிறைய சிக்கல்கள், போராட்டங்கள், நிறைய அன்பு, சண்டை, சச்சரவுகள் இதுகளுக்குள்ள எல்லாம் சிக்கி அதுக்கப்புறம் குரு திசையெல்லாம் கடந்து சனி திசையில
மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் தான். ஒரு போராட்டமான வாழ்க்கையை இறுதி காலகட்டங்கள்ல பார்க்க வேண்டிய ஒரு சூழல்கள் அமையும். ஜாதக ரீதியா கிரகங்கள் என்ன நிலையில இருக்குங்கிறத வச்சுதான் நம்ம சரியான பலன்களை நம்ம சொல்லவே முடியும். ஆக இப்படி எப்படி இருக்குங்கிறது ஒரு பொதுவான அமைப்பு. இந்த சுக்கிரன் தசை யோகமா இருந்துருச்சுன்னா உண்மையிலுமே கொடுத்து வச்சவங்க. அந்த சுக்கிரன் தசை கெட்டாலும் கூட இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3ல ஏதோ ஒண்ணு வலிமையாகும் போது அந்த டைம்லயே உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஒரு நல்ல திருப்பு முனைகள் நல்ல ஏஜ்ல பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம். மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு நட்சத்திரம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த அனைத்து நேயர்களுக்கும் எனது நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. நன்றி, வணக்கம்.